ஸோ ஆக்சுவலாக குட்டீஸ் வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங் 2.0. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது செலஞ்சினா த ஸ்டெல்லார் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம செலஞ்சினா போட்டிருப்போம். செலஞ்சினாவோட 4th பாட்டு போடலாம் தான் நம்ம இருந்தோம். அப்படிங்க செலஞ்சினா ஸ்டெல்லார் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செலஞ்சினா 4th பாட்டு வந்து அது எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் யூடியூப்பில் கேம் ப்ளே பார்த்து வந்தே அதை போடுறேன். ஸோ அதனால தான் நம்ம செலஞ்சினா போட்டிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 8 புக்கு கலெக்ட் பண்ணணுமா. முன்னாடி 6 புள்ளி, இப்போ 8 புக்கு. ஓகே மக்களே, நம்மளுக்கு ஒரு புக்கு கிடச்சிருச்சு. கொடுக்க செலஞ்சினா. ஐயோ கடவுளே, அதாவது இந்த கேம் வந்து நான் நிறைய வாட்டி விளையாடிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து இந்த ஜம்ப் ஸ்கேரு இதெல்லாம் அந்த பயம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பயம் ரொம்ப அதிகமாகுது மக்களே. பாருங்க, நான் பேசிகிட்டே ஒரு டோரை விட்டுட்டேன். அடப்பாவீங்களா, ஒன்றுமே திறக்காம இருந்திருக்கலாம். சரி, அந்த பயம் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஒரு வாட்டி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஹாரர் கேமுக்கு. ஓகே, அது வந்து ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் கேம்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு த்ரில்லுக்கு விளையாடுவேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. குறுக்க செலஞ்சினா வராமல் இருக்கணும் கடவுளே. அப்போ நிறைய பக்கம் வர வைக்காதீங்க. ஓகே, இந்த பக்கம் எதுவும் இல்லை. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பக்கம் தேவைலாம் வரக்கூடாது. சரி, போவோம். இங்கே பக்கம் ஓகே. இங்கே நமக்கு உங்கள் டோர் இருக்குது. அந்த டோர் லாக்குன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் பார்ப்போம். அதாவது பக்கு பக்கு பக்குன்னு பயமுடுத்துகிறாங்க. சரி, இது உள்ள எங்கே இருக்குது இல்லையா? சரி, ஓகே மக்களே, இங்கே நம்ம 2 சைடுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். எங்கே இருக்குன்னே சுத்தமாக ஐடியா எனக்கு. சரி, ஓகேப்பா. 3வது புக்கு கிடச்சிச்சு மக்களே. இப்படி 3 புக்கு எடுத்துகிட்டு இன்னும் 5 புக்கு வேணுமே. இந்த டோர் லாக்கில் இருக்காங்க. ஒரு ஜம்ஸ்கேர் தான் ஒரு சொல்லி செலஞ்சினா வரா. இந்த ஜம்ஸ்கேர் தான் மக்களே எனக்கு இன்னும் பயமுறுத்திட்டு. செலஞ்சினாவை பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ பயமாலாம் இல்லை. இந்த ஜம்ஸ்கேர் தான் டப்பு டப்பு டப்புன்னு அது பயமுறுத்துது. எப்படி ஒரு பாதி புக்கிட்ட எடுத்துட்டோம். நம்ம பாதி எடுத்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 4 புக்கு எடுக்கணும். பார்ப்போம். ஓகே, தைரியத்தை வர வச்சுட்டு போவோம் மக்களே. யாரும் வந்துடக்கூடாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் வந்துடக்கூடாது. சரி, ஓகே. ஆமாம், பேயோட ஃபோட்டோலாம் காட்டு பயமுடுத்துறானுங்க. சரி, ஓகே, 5 புக்கு நம்ம எடுத்துட்டோங்க. இதுக்கு மேலே இங்கே புக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, கிளம்புவோம். நம்ம இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரொம்ப பயமாக தான் இருக்கா. நீங்கள் செலஞ்சினா கேம்க்குலாம் ரொம்ப லென்த் அதிகமாக மாட்டேங்குது. கிராணியோட கொஞ்சம் பயமாக தான் மக்கள் இருக்குது எனக்கு. சரி, எப்படியோ ஒரு சாவி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த சாவி நம்மளுக்கு போதும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வேறு திறக்கணும். இங்கே இதை திறக்கான மக்களே. ஏன்னா இதுள்ள கண்டிப்பாக செலஞ்சினா வந்து ஜம்ப்ஸ் பயமுறுத்துறதுக்காக நிற்பா. அது தேவையில்லாமல் இதுக்கு நம்ம வந்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்கணும். அதனால் வேணாம். சரி, ஓகே, இதை நம்ம இந்த சாவி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பக்கம் ஓகே மக்களே, நம்ம இந்த யூஸ் பண்ணிக்க புக்கு. அட பாவீங்களா, அநியாயம் பிடிச்சவனுங்க, புக்கு தரவே இல்லை. சரி, தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். இங்கே ஒரு புக். ஓகே, இங்கே ஒரு கீ யூஸ் ஆகிருக்கு. ஓகே மக்கள், இங்கே புக்கு. செலஞ்சினா ஏமா என் உயிரை வாங்குறேன். நான் என்ன பாவப்படும் உனக்கு. பார்த்தீங்களா இப்போ ஜம்ஸ்கேர். ஐயோ, எனக்கு ஜம்ஸ்கேருக்கும் ரியல் செலஞ்சினாவும் வந்தாலும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குன்னு எதுவும் இல்லை. சரி, நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. இன்னும் நம்ம நின்றுட்டு இருந்தால் நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. அங்கே ஒரு ட்ராயர் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. அங்கே நம்மளுக்கு புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது அப்புறம் பார்ப்போம். இங்கே அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். இந்த டோரி மிஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இதுக்கு பார்த்துக்கலாம். நாளைக்குன்னு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா இங்கே இருங்க மக்களே. இங்கே நமக்கு டனல் போகுது. சார், நான் வர மாற்றி போயிட்டேன். இப்படிக்கா போகணும். இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு இப்படி வெளியே போயிட்டு அங்கே வெளியே போய் பார்த்தா இங்கே இன்னொரு வழி இருந்துச்சுல, அதில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு புக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ரைட்டை ரெஸ்ட்டு போவோம். இது வேறு ஆனாங்கன்னா பக் ஆகுது. இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே எதிர்க்கு ஒரு டோர் இருக்குல்ல, ஃபஸ்ட் நம்ம அங்கே போயிடுவோம். அங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் புக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க மக்களே. சரிங்க, செலஞ்சினா நிற்கிறா உள்ள. ஓகே மக்களே, இங்கே எதுவும் இல்லை ஜம்ஸ்கேரு. இந்த ஜம்ஸ்கேருக்கும் ரியல் செலஞ்சினாவுக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்குது மக்களே. இருந்தாலும் பயமுடுத்துறாங்க இந்த கேம்காரனுங்க. நம்மளுக்கே பயமாக தான் ஆகுது. ஓகே, இங்கே சாவி பார்த்தீங்களா 2 வாட்டி. ஓகே, இங்கே புக்கு ஐயோச்சி புக்கு இல்லை. என்ன மக்களே, சாவியை கொடுத்தும் புக்கு கிடைக்கல.
இவனுங்க நம்மகிட்ட இந்த பொருள் ஆட்டையை போடுறானுங்க தவிர தேவையான பொருள் தரமாட்டேங்கிறானுங்க. செலண்டினா சரி ஆமாம் ஏன்டா வெறுப்பச்சு. வெளியே செலண்டினா நிற்கிறா. ஐயோ அவளை பார்க்காம போயிடலான்னு பார்த்தா நான் ஏம்ல முடிய மாட்டேங்குது. அவளை பார்த்தா தாண்டி நீ வெளியே போய் ஆகணுன்ற மாதிரி என்னை பார்த்தா தான் நீ வெளியே போய் ஆகணுன்ற மாதிரி செலண்டினா வந்து நிற்கிறா போல இருக்கு. பார்க்காம போயிடலான்னு பார்த்தா முடியல. சரி ஓகே இங்கே நமக்கு ஒரு ஓகே இங்கே என்ன நமக்கு அந்த சைட் திறக்கல நினைக்கிறேன். போடுங்க 8வது புக்கு. நல்ல வேலை மக்களே, நானும் இந்த 8வது புக்கு அலைய விடுவானுங்களோன்னு பார்த்தேன், எங்கேயும் அலையவில்லை. நல்ல வேலை இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே, கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த 7வது புக்கு தான் ரொம்ப அலைஞ்சேன். சரி ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் சில குட்டீஸ். ஸோ பை பாய்.